நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற பேய் படம் சொல்ல மாட்டேன். இப்படி ஒரு பேய் படமா? சரி போடு பாப்போம். தம்பிய பாருடி, நல்லா தூங்குது. தட்டி எழுப்புனா எழுந்திருச்சிரும். ஏய் தம்பி, தொட்டது எந்திரிச்சு பாத்தியா? தம்பி நல்ல தூக்கமோ? நல்லா தூங்கிட்டேன் மேடம். தம்பி எதையாவது பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாமே. சரி சரி கலப்புங்க. ஏய் எதடி? வண்டியத்தான். மச்சான் இது பேய் படம் இல்ல, பேய் படம் இல்ல. ஆமா, ஆனா இப்போலாம் இதுதானே பேய் படம். இன்னும் இந்த படத்தை நீ ஃபுல்லா பாக்கல. ஃபுல் வீடியோ பாரு. தெரிக்க விட போற. எது தெரிச்சு ஓட போற. தம்பி எல்லாத்தையும் பாத்துட்டியாடா? எங்களுக்கு தான் எதையும் காட்ட மாட்டேங்கிற. நான் பாரு, ஆனந்த் பாரு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு 4 வாலிபர்கள் சேர்ந்து ஆளே இல்லாத காட்டுல நின்னு கையாட்டிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க? அட டான்ஸ் ஆடுறாங்கப்பா. ஆனா இவங்களுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பாட்டு முடிஞ்சதும் ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகியிருக்கும். கொடைக்கானல்ல இருக்க ஒரு பெரிய ரெசார்ட்டுக்கு ஓனரா இருப்பாரு. அவரு நல்ல தம்பி. வணக்கம். அவரு பாண்டியன், இவங்க கண்ணம்மா, இவன் கமலக்கண்ணன். இந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரோ கொடுத்து முடிஞ்சதும் அவங்களும் முடிக்க கிளம்பி இருப்பாங்களே. அதான் இல்ல, இப்ப பேய் யாரையா முடிக்கிறதுக்காக வருது. என்னப்பா பேய் வரும்னு சொன்னா ஏதோ ஒரு பாறை ஒண்ணுட்டு வருது. ஆனா அந்த பாறைக்குள்ளதான்ப்பா அந்த பேய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த கதையை அப்புறமா சொல்றேன். அந்த பேய் பாறை ஒன்று வந்து நம்ம தம்பிய தட்டி எழுப்பிடுது. நீ என்ன சொல்ற? ஆனா அந்த நல்ல தம்பிய தட்டி எழுப்பிட்டு போயிடுது. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த ரிசார்ட்டுக்கு ஒரு புது கப்பல் ஸ்டே பண்ண வராங்க. இப்ப புரிஞ்சிருச்சு, இந்த கப்பல்ஸுக்கும் அந்த பேய்க்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. கரெக்டா? அதெல்லாம் நல்ல படத்துல. இது கில்மா பேய் படம். சோ கில்மா சீன்ஸ்க்காக கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓ காட், ஐ மிஸ்ட் தி பெல்ட் ரெஃபரி. இப்ப சம்பந்தமே இல்லாம ஹீரோ ஹீரோயினுக்கு வேற ஒரு டூயட் சாங் ஒன்னு வரும் பாருங்க. என்ன லட்கி? இது ஏன்டா இப்ப தேவையில்லாம வருது? அட படம்னா ஒரு 4-5 சாங் 2-3 ஃபைட்லாம் வைக்கணும்ல, அதுக்காக வச்சிருக்காங்க. அதுக்கு ஸ்டோரியோட சம்பந்தப்படுத்தி தானடா வைக்கணும். இது என்னடா சம்பந்தமே இல்லாம வச்சிருக்கானுங்க. இப்ப இந்த சாங் முடிஞ்சதும் ஹீரோயின் அந்த பக்கமா காத்து வாங்கலான்னு போகும்போது காத்து வாக்குல ஒரு 4 ரவுடி பசங்க வந்து சில்மிசம் பண்றாங்க. பாஸ் அங்க பாருங்க, பெத்தாவரம் பெத்தன்னா ஒரு பொண்ணை சேஸ் பண்றான். இப்ப நான் எப்படி அவனை ஃபேஸ் பண்றேன்றத மட்டும் பாருங்க. அது ஓகே, ரெசார்ட் இவங்களோடது. அங்க எப்பறா ரவுடி பசங்க வந்தாங்க? அதான் சொன்னல, ஒரு படம்னா 2-3 ஃபைட் வைக்கணும்னு, அதுக்காக வச்சிருக்காங்க. இது வேற ஒண்ணு குறுக்க பறந்துட்டு. ஓ இது பேய் இல்ல, சாரி. அந்த பேய் பாறை அங்க இங்கன்னு சுத்திட்டு ஒரு புதருக்குள்ள போய் செட்டில் ஆகுது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ சார் ஹீரோயினை கூட்டிட்டு அந்த புதரு பக்கமா ஒதுங்குறாரு. அதான் அவ்வளவு பெரிய ரெசார்ட் இருக்கும்போது அங்க எதுக்கே ஒதுங்கணும்? அந்த பையப்புள்ள ஏதாவது போன் பார்த்துட்டு புதுசா ட்ரை பண்றதுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம். இப்ப போன இடத்துல அந்த பொண்ணு கொஞ்சம் அசதியா இருக்கு. அந்த பேய் பாறையில உட்கார இப்ப பேய் அந்த பொண்ணு உடம்புக்குள்ள போயிடுது. இந்த டைம்ல அது எதுக்கு அந்த பொண்ணு உடம்புக்குள்ள போச்சு? புரியல. ஹீரோ கூட புரிஞ்சிருச்சு. ஸ்மார்ட் பாய். இப்போ கட் பண்ணா இன்னொரு புது கப்பல்ஸ் இந்த ரெசார்ட்டுக்கு வராங்க. இவங்களும் கில்மா சீனுக்காக வந்த கெஸ்ட் ரோலா? கரெக்டா சொன்னீங்க. இப்ப நம்ம தம்பியை பார்க்க அந்த ஆன்ட்டி பாதி நேரத்துல வராங்க. நீ என்ன சொல்ற? அட நம்ம நல்ல தம்பியை சொன்னப்பா. அந்த நேரம் பார்த்து நம்ம நல்ல தம்பி வேற மூட்ல இருக்கு. அந்த பையப்புள்ள தனியா உட்காந்து ஒரு போன் வெப்சைட் பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல என்னடா பார்த்துட்டு இருக்க? அது தம்பிக்கு தூக்கம் வரல. அதுக்கே இதை பாக்குற? அதான் நான் இருக்கேன்ல. இப்ப விடிஞ்சதும் நல்ல தம்பிக்கு டாட்டா காட்டிட்டு அந்த ஆன்ட்டி கிளம்பிடுது. ஆன்ட்டி கிளம்பின சோகத்துல நல்ல தம்பி தனியா அந்த காட்டுக்குள்ள போகும்போது அந்த பேய் பாறை உருண்டு வந்து நல்ல தம்பியை போட்டு நசுக்குது. நல்ல வேலை ஜட்டி போட்டதால நல்ல தம்பிக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப திரும்பவும் கட் பண்ணா அந்த பாறைக்குள்ள இருந்த பேய் பாவாடை தானில வந்து நல்ல தம்பி ரூமுக்கே போகுது. இப்ப அந்த நல்ல தம்பியை ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போய் இங்க பாரு நான் தான் பேய் அப்படின்னு சொல்லி பயன்படுத்த அப்போ போடுறானுங்கப்பா இன்டர்மிஷன். இப்ப இன்டர்மிஷன் முடிஞ்சதும் பிளாஷ்பேக் போறாங்க. சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கார்ல காலேஜ் பொண்ணுங்க கும்பலா வந்து இறங்குறாங்க. கலர் கிளிகளா வந்து இறங்குது. வாவ், யாரடி இந்த மச்சான்? ஹே மச்சான், பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்க. இந்த பொண்ணுங்களாம் வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்திருக்காங்க. கார்ல தானே வந்தாங்க. ஓடி வந்து கார்ல ஏறி வந்திருப்பாங்கடா. சாருக்கு ஏன் நம்பர் எல்லாம் வேண்டாமா? ஒண்ணு போதும். சாருக்கு ஒன்னே போதுமாண்டி. என்னடி சொல்ற? தம்பி இத்தனை பேர் ஏறுறோமே, ஓ வண்டி தாங்குமா? எத்தனை பேர் ஏறினாலும் என் வண்டி தாங்கும். நீங்க ஏறுங்க. நீ ஒரு காம கொடூரன். அஞ்சரைக்குள்ள வண்டி. இந்த கும்பல்ஸோட ஃபுல் டைம் ஜாபே டபுள் மீனிங்கா பேசுறது
டபுள் மீனிங்காவே பேசுறது. இப்ப சுத்தி பார்க்க காரில் ஏறி தம்பியை கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் போகல. அதுவும் இல்லாம இந்த பொண்ணு மட்டும் அந்த கேங்கோட ஒட்டாம தனியாவே சுத்திக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க. பிகாஸ் இந்த பொண்ணுக்கு இன்னொருத்தர் மேல ஒரு தெய்வீகமான காதலாம். தட் தெய்வீகமான காதல். இப்ப இவங்களுக்கும் ஒரு டூயிட்டா, சரி வச்சு தொலைங்க. வாவ், இந்த பொண்ணும் பையனும் பார்க்கும்போது சக்கரை பொங்கலுக்கு வடகரி மாதிரி என்ன ஒரு காம்பினேஷன். சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. ஏன் ரெண்டு மூணு தான் சாப்பிட மாட்டியா? இப்ப சாங் முடிஞ்சது, ரூம்ல தனியா இருக்க ரொம்ப போர் அடிக்குது, பேசாம நானும் அவங்களோட போயிட்டு இருக்கலாம்னு அந்த பொண்ணுங்களுக்கு போன் பண்ணி பார்க்கும். ஆனா எந்த பொண்ணுமே சட்டையே பண்ணாது. இதெல்லாம் ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம நல்ல தம்பி வழக்கம் போல போனை தூக்கிட்டு தனியா போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சாரு. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு இவருக்கு கால் பண்ணி, நான் தனியா இருக்க ரொம்ப போர் அடிக்குது, வந்து என்னையே கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, உடனே கூட்டிட்டு போக வந்தவன் என்ன மூட்ல இருந்தான்னு தெரியல, திடீர்னு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அதுல கான்ஸ்லிப் ஆகி அந்த பொண்ணு கவுந்து விழுந்து தலையில பயங்கரமா அடிபட்டு இறந்துருது. இப்ப இந்த பொண்ணை தள்ளி விட்டு கொண்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஜீப்ல வந்து செட்டில் ஆகிடுறான். தம்பிய பாருடி நல்லா தூங்குது. தட்டி எழுப்புனா எழுந்திருச்சிரும். தம்பி தம்பி ஏய் தம்பி தொட்டது எந்திரிச்சு பாத்தியா? தம்பி நல்ல தூக்கமோ? நல்லா தூங்கிட்டேன் மேடம். டாக்டர் எல்லாம் தப்பு தப்பாவே கேக்குது டாக்டர். தம்பி எதையாவது பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாமே. ஆமா இங்க எல்லாமே நான் பார்த்த இடம் தானே. தம்பி, எல்லாத்தையும் பாத்துட்டியாடா? எங்களுக்கு தான் எதையும் காட்ட மாட்டேங்கிற. இதே நீங்க இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு என் தலைவன் இந்த ஸ்பாட்ல இருந்திருக்கணும். என்ன பாரு ஆனந்த் பாரு. இப்ப ரூமுக்கு போய் அந்த பொண்ணை சந்தில பொந்துல எல்லா இடத்துலயும் தேடிட்டு ஃபீல் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப செத்து போன அந்த பொண்ணு கீழே விழும்போது ஒரு பாறையில் அடிபட்டுச்சுல்ல, அந்த பாறைக்குள்ள அந்த பொண்ணோட ஆவி போய் செட்டில் ஆகிடுது. ஏண்டா கிரிஞ்சா இருந்தாலும் ஒரு லாஜிக் வேண்டாமாடா? மனுஷனுக்கு பேய் பிடிக்கிற மாதிரி பாறைக்கு பேய் பிடிக்க வச்சிருக்கானுங்க. இப்ப பிளாஷ்பேக் முடிஞ்சதும் அந்த ஆவியா சுத்திர பொண்ணை பத்தி விசாரிக்க ஒரு போலீஸ்கார் வராரு. டேய், இவரு ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு ஆண்டியை கூட்டிட்டு வந்து கூச்சால் பண்ணிட்டு போனவராச்சரா, அது ஆள் கிடைக்கலன்னு ஒரே ஆளுக்கு 2 கேரக்டர் கொடுத்து வச்சிருக்காங்கப்பா. இப்ப இவரும் இங்கே தங்கி ஸ்டே பண்ணும்போது மிட் நைட்ல ஹீரோயின் மேடம் அந்த நல்ல தம்பியை தட்டி எழுப்பி தனியா கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் டேஸ்ட் ஏன் இவ்வளவு மட்டமா இருக்கு? அது அந்த பொண்ணு மேல பேய் இருக்குல்ல, சோ அதனால இருக்கலாம். இப்ப அந்த பொண்ணு அவனை தனியா கூட்டிட்டு போயிடுச்சு. அதோட கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. அப்போ அன்னைக்கு நைட் கூட்டிட்டு போனது பேய் இல்ல. நான் தான் அப்பவே சொன்னாலடா ஹீரோயினுக்கு என்னடா இவ்வளவு மட்டமான டேஸ்ட்னு. இப்போ மறுபடியும் ஹீரோயின் அந்த நல்ல தம்பியை தனியா மோட்டர் ரூமுக்கு கூட்டிட்டு போகுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முந்தின சீன் ஏன் வச்சிருப்பாங்கன்னா, நல்ல தம்பியை மயக்கி அப்பதான் கூப்பிட்டு போதெல்லாம் வருவான்னு சொல்றதுக்காக அந்த சீன் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கு உங்க ரைட்டிங். இப்ப கூட்டிட்டு போய் குமுறுன்னு குமுறி அவனை காலி பண்ணிட்டு மயங்கிடுது. உடனே இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த அந்த போலீஸ்கார் அந்த பொண்ணை அலேக்கா தூக்கி போட்டுக்கிட்டு போறாரு. யோ போலீஸ் அங்கிள், மயங்கி இருந்தா வீட்டுக்குள்ளேயா தூக்கிட்டு போகணும், நீ என்ன காட்டுக்குள்ள தூக்கிட்டு போற? இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனதும் அந்த ஆவி திரும்ப வந்துருச்சு. ஓ எண்ட் கிரெடிட்ஸா? இந்த அம்மா லாரன்ஸ் அந்த பேய் காஞ்சனா பார்ட் 2க்கு லீட் விடுறாங்க. மூடிட்டு போங்கடா, ரொம்ப காண்டில் இருக்கும். இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இன்னும் உசுறு வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. இதெல்லாம் எதுக்காக? உங்களுக்காக தானேயா? இதோ இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. பக்கத்துல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல்னு ஒரு சிம்பிள் வரும், இதை கொடுத்துக்கோங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அப்போதான் நாங்க என்ன கிரிஞ்சு மூவி ரோஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். திரும்ப இதே போல இன்னொரு கிரிஞ்சு மூவி ரோஸ்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பை.